குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ குரோதி ஆண்டு ஆடி மாதம் 15ஆம் தேதி புதன்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 31/7/2024 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6 மணி 2 நிமிடம். திதி இன்று மாலை 6 மணி 10 நிமிடம் வரை ஏகாதசி, பின்பு துவாதசி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 1 மணி 1 நிமிடம் வரை ரோகிணி, பின்பு மிருகசிரிஷம். நாம யோகம் இன்று மாலை 4 மணி 56 நிமிடம் வரை துருவம், பின்பு வியாகதம். கரணம் மாலை 6 மணி 10 நிமிடம் வரை பாலவ கரணம், பின்பு கௌளவ கரணம். இன்றைய தினம் அமிர்தாதி யோகம், அமிர்த யோகம், சித்த யோகம் இரண்டும் இருக்கு. நல்ல நேரம் காலை 9:15 10:15 வரை, மாலை 4:45 5:45 வரை. ராகு காலம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் 7:30 9 மணி வரை. கூலிகை பகல் 10:30 12 மணி வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் காலை 10:45 11:45 வரை. மாலை 6:30 7:30 வரை. வாரசுல வடக்கு. பரிகாரம் பால். சந்திராசிரம நட்சத்திரம் இன்று பிற்பகல் 1 மணி 1 நிமிடம் வரை சுவாதி, பின்பு விசாகம். இன்றைய தினம் புதன்கிழமை, அதுவும் புதன்கிழமையோட ஏகாதசி. ஏகாதசி பெருமாளுடைய ஒரு நாள். புதன்கிழமை மகாவிஷ்ணுனுடைய ஒரு நாள். இன்றைய தினம் பெருமாளையும் அதே போல மகாலட்சுமியையும் இன்று வணங்குவது மிக சிறப்பு. நீங்க கொண்டு செல்லுகின்ற பொருள் அருகம்பில்லு மட்டும் எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கிட்டு போங்க, மிக சிறப்பாக இருக்கும். ஏன்னா அருகம்பில்லுக்கு அவ்வளோ ஒரு சக்தி உண்டு. கோச்சாரத்தை பார்த்துட்டு இன்றைய தினம் ஒரு சில விஷயங்களை நம்ம பார்க்கலாம். என்ன விஷயங்களை பார்க்கலாம்? இன்றைய தினம் புதன்கிழமை என்பதால், ஏகாதசி திதி என்பதால் இன்றைய தினம் மகாவிஷ்ணு வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்கள். இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் அருகம்பில் மட்டும் எடுத்துட்டு போங்க, மிக சிறப்பாக இருக்கும். கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பதிவு. இது அட்ரஸை மட்டும் எழுதி வச்சுக்கிட்டு அங்க போயிட்டு வாங்க, சரிங்களா? இது ஒரு சித்தருடைய சிவபீடம், ஆனா இது சிவன் கோவில். அதை பற்றி ஒரு விளக்கத்தை கொடுக்கிறேன். அதற்கு முன்பு நம்ம கோச்சாரத்தை பார்த்துருவோம். கடக லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியனும் சுக்கிரனும், சிம்மத்தில் புத பகவான், கன்னியில் கேது பகவான், துலாத்தில் மாந்தி பகவான், கும்பத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார், மீனத்தில் ராகு பகவான், ரிஷபத்தில் சந்திர பகவானும் குரு பகவானும் அங்காரக பகவான். இன்றைய தினம் 2 மணி 33 நிமிடத்துக்கு சுக்கிர பகவான் சிம்ம ராசிக்குள் பிரவேசம். சந்திர பகவான் இரவு 10 மணி 15 நிமிடத்துக்கு சந்திர பகவான் மிதுன ராசிக்குள் பிரவேசம் ஆகிறார். இன்றைய ஜூலை 31. இன்னைக்கு நாளைய தினம் ஆகஸ்ட் 1. அதே மாதிரி இப்ப வரக்கூடிய ஒரு நாட்கள் ஆடி 18 இதெல்லாம் வருது. ரொம்ப விசேஷமான நாட்கள். அதுவும் இந்த வாட்டி வர ஆடி 18 பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையே வருது. மிக சிறப்பான ஒரு நாளாக வருகிறது. அதை கொண்டாடும் வகையில் நிறைய இந்த ஆடி 18க்கு சிறப்பு வாய்ந்த ஒரு நாள். அதை யாரும் தவற விடாதீங்க. அதற்கு பதிவு நாளைய தினம் போடுறேன், என்னென்ன செய்யணும்ன்றத. இப்பொழுது அதாவது நிறைய பேருக்கு நிறைய அன்றாட வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் இருக்கு. 12 ராசிக்கு அமைந்த ஒரு சித்தர் சிவபீடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோவில் எங்க இருக்கு அப்படின்னா ஏகாம்பரேஸ்வரர். 12 ராசிகள், 27 நட்சத்திரங்கள், 9 கிரகங்கள், அதே மாதிரி திதி வார நட்சத்திர யோகம் கரணம், பஞ்ச அங்கங்கள் கொண்டதுதான் இது. எது? திதி வாரம் நட்சத்திரம் யோகம் கரணம். இதுதான் நிர்ணயம் செய்கிறது. 12 ராசிகள், 27 நட்சத்திரங்கள், 9 கிரகங்கள், இது அத்தனையும் தான் ஒருத்தருடைய ஜாதகத்தை நிர்ணயம் செய்கிறது. இதனால ஏற்படக்கூடிய தோஷங்கள் ராசிகள் ரீதியாகவும் நட்சத்திரங்கள் ரீதியாகவும் மனிதர்களை ஏதோ ஒரு வகையில பாதிப்புக்கு நம்ம உள்ளாகிறோம். அந்த பாதிப்பிலிருந்து விடுபட நிறைய பேரு நிறைய இடங்களை தேடி செல்கிறார்கள் பரிகாரத்துக்காக. ஆனா
அந்த வகையில் நமக்கெல்லாம் சிறந்த பரிகார ஸ்தலமாக இருக்கிறது இந்த ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோயில். சரி, அது எங்க இருக்கு பார்ப்பதற்கு முன்னாடி அந்த கோயிலை பத்தி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். சுமார் 1300 வருடங்களுக்கு முற்பட்ட மிக பழமை வாய்ந்த சிவாலயம் இந்த சிவாலயம். 12 ராசிகளும் ஒரே சக்கர வடிவில் அமைய பெற்றிருக்கும் இந்த ஆலயம் சித்தர் சிவபீடம் என்று அழைக்கப்படுகிறது. ராசி கோவிலாக இந்த இடம் திகழ்கிறது. இத்தல இறைவனின் பெயர் என்னவென்றால் ஏகாம்பரேஸ்வரர். அம்பாளின் திருநாமம் காமாட்சி அம்மன். இந்த சிவாலயத்தில் வட்ட வடிவிலான பீடம் அமைந்துள்ளது. இந்த பீடத்தில் பார்த்தீங்களா, மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், இந்த 12 ராசிகளுக்கு உரிய குறிகள் பொறிக்கப்பட்டிருக்கும். மேலும் இந்த இடத்தில் பார்த்தீங்கன்னா ஐராவதம், புண்டரீகன், புஷ்பதந்தன், குமுதன், சார்வபௌமன், அஞ்சனன், சுப்ரதீபம், வாமனன் என திசைகளை காக்கும் அஷ்டதிக்கு கஜங்கள், யானைகள் என்று சொல்லக்கூடிய நாகங்கள், 64 கலைகளை விளக்கக்கூடிய சிற்பங்கள், ஒவ்வொரு ராசிக்கும் உரிய அதிதேவதை, பிரத்யதி தேவதைகள் ஆகியன அதே மாதிரி 4, 8, 16, 32 ஆகிய எண்ணிக்கையில் வாழ்க்கையின் தத்துவத்தை வெளிப்படுத்தும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது இந்த கோவில். இந்த பீடத்தின் மீதான அனுக்கிரக மூர்த்தியாக ஏகாம்பரேஸ்வரரும் சாரங்கநாத சித்தர் வழிபட்ட சிவலிங்கமும் பக்தர்களுக்கு அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவிலேயே ஒரே இடத்தில் இது போன்ற சிற்பங்களுடன் கூடிய சிவாலயம் இதுதான் என்பது கூடுதல் சிறப்பு வாய்ந்தது. இந்த கோவிலில் கடந்த 2011ஆம் ஆண்டு கும்பாபிஷேகம் செய்யப்பட்ட இத்தலத்தில் காமாட்சியம்மன், சிந்தாமணி, மாணிக்க விநாயகர், ஐஸ்வர்ய மகாலட்சுமி, ஸ்ரீதேவி, பூதேவி சமேத பிரசன்ன வெங்கடாஜலபதி அரசு வேம்பு இணைந்த மரத்தடியில் ராகு கேதுவுடன் கூடிய வலம்புரி விநாயகர், நவக்கிரகங்கள், கால பைரவர் ஆகிய சந்நிதிகளும் தனித்தனியாக இங்கு இருக்கின்றது. அதே போல ஜீவ சமாதி சாரங்கநாதர் என்னும் சித்தர் இந்த ஆலயத்தில் ஏகாம்பரேஸ்வரரை வழிபட்டதாகவும் அவர் இந்த ஆலயத்தில் ஜீவ சமாதி அடைந்துள்ளதாகவும் கருதப்படுவதால் அவர் நினைவாக துளசி மாடமும் அதன் அருகில் சிவலிங்கமும் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. இந்த சித்தர் சன்னதியில் ஒவ்வொரு பௌர்ணமி தினத்தன்றும் மாலையில் யாக வேள்வியும் 210 சித்தர்களின் தமிழ் போற்றி வழிபாடும் அன்னதானமும் நடைபெறுகின்றது. இந்த கோவிலின் வடபுறத்தில் 27 நட்சத்திரங்களுக்கும் மரங்கள் அமைய பெற்றுள்ளது. இந்த வழிபாட்டில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வருகின்ற பக்தர்களுக்கு ஜாதக குறிப்பினை வைத்து எடுத்து செல்கின்றனர். பக்தர்கள் தங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு உரிய மரங்களில் ஒரு குடம் நீர் ஊற்றுவது சிறந்த பரிகாரமாகும். அதே போல இந்த ஆலயத்தை பற்றி சொன்னால் சொல்லி மாளாது. அதனால இந்த திருத்தலத்துல மாதம் 2 முறை பிரதோஷம், சிவராத்திரி, தேய்பிரை அஷ்டமி, ஐப்பசி பௌர்ணமி, அன்னாபிஷேகம், கார்த்திகை தீபம் வெகு விமர்சையாக நடைபெறும். பக்தர்கள் இந்த கோவிலுக்கு சென்று இதுல சப்தகன்னியர்களும் இருக்கிறார்கள். இந்த கோவில் அருகில பார்த்தீங்கன்னா பரந்தமலை என்னும் மலை ஒண்ணு இருக்கு. அங்க பார்த்தீங்கன்னா வற்றாத சுனைனா நீரூற்று எந்த காலத்திலும் இந்த இடத்தில் வற்றவே வற்றாது. சப்தகன்னியர்களும் இந்த சுனையில் நீர் இருந்து கொண்டே இருக்கும். அங்க சித்தர்கள் வாழ்ந்த குகைகளும் இருக்கும். அதனால யாருக்கெல்லாம் எங்கெல்லாம் சென்று நமக்கு எதுவும் நடக்கவில்லை என்று மன வருத்தத்தோடு இருப்பவர்கள் இந்த கோவிலுக்கு சென்று வாருங்கள். திருச்சி மாவட்டத்திலிருந்து துறையூரிலிருந்து திருச்சி செல்லும் அகலவாடி என்ற ஊர் இருக்கிறது. அங்கிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள கரட்டாம்பட்டி
நல்லா புரிஞ்சுக்கோங்க. கரட்டாம்பட்டி தனியார் இன்ஜினியரிங் காலேஜ் பேருந்து நிறுத்தம் அப்படின்னு கேளுங்க. அங்க இறங்குனீங்கன்னா அந்த கோவிலுக்கு செல்லலாம். சத்திரம் என்ற இடத்தில் இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. திருச்சியில, அதாவது துறையூர்ல இருந்து, இப்ப சென்னையில இருந்து போனா துறையூர் கூட இறங்கிக்கலாம். இறங்கிட்டு அங்க இருந்து போகலாம். மற்ற ஊர்ல இருந்து வரவங்க எல்லாருமே அந்த திருச்சி மாவட்டம் இது. துறையூர்ல இருந்து திருச்சி செல்லும் பாதையில பகலவாடின்ற ஊரு, அதுல சத்திரம்ன்ற ஊர்ல இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. உங்களுடைய ஜாதகத்தை அங்கு கொண்டு போய் வைத்து உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் இங்கு சென்று வாருங்க. அதுவும் பௌர்ணமியில போயிட்டு வாங்க. உங்களுக்கு இருக்கின்ற கஷ்டங்கள் அத்தனையும் விலகும். சரி, இப்பொழுது இந்த கண் திருஷ்டி பொடி, அதே போல ஐஸ்வர்ய லக்ஷ்மி பொடி ஏற்கனவே சொல்லியிருக்க. இது ஒரு யாகத்துக்கு ஈடான ஒரு பொருள். இது நம்ம வீட்டுல ஒரு யாகம் பண்ணணும்னா எவ்வளவு செலவாகும்? அதனால இத தினமும் வீட்டுல காலை மாலை, இல்ல மாலையில ஒரு வேளை போட்டா கூட பரவாயில்லை. அந்த யாகத்துக்கு உரிய ஈடாக இந்த பொடி, தூவ பொடி போட்டுக்கிட்டே வரும்போது 108 நாள் தொடர்ந்து போட்டீங்கன்னா வீட்டுல அஷ்ட ஐஸ்வர்யமும் கிடைக்கும். நிறைய பேர் வாங்கி போட்டு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய கஷ்டங்கள் விலகி இருக்கு சொல்லியிருக்காங்க. இது நடுவுல நான் ஒரு 6 மாச காலம் இதை நான் யாருக்கும் கொடுக்கல. ஏன்னா நிறைய வீட்டுல விசேஷங்கள் அது இதுன்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்ததுனால அதை பத்தி நான் எதுவும் இது பண்ணல. ஒருத்தருக்கு பணத்தை கூட நான் ரிட்டர்ன் கூட பண்ணிட்டேன். பாவம், அவங்க என்ன தப்பா நினைச்சுக்கிறாங்களோ எனக்கு தெரியல. அவரும் தேவை என்றால் திருப்பி நீங்க அமிச்சிங்கன்னா உங்களுக்கு நான் போட்டு விட்டுறேன். அதே போல கண் திருஷ்டி சொல்லுவாங்க, கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாதுன்னு. இந்த கண் திருஷ்டி இதுவும் போட்ட பிறகு எல்லாருக்கும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 5 பாக்கெட்டா வாங்கும் போது கொரியர் சார்ஜ் ஃப்ரீ. சரி, இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு இன்றைய தினம், அதாவது எதிர்பார்க்கின்ற ஒரு பண வரவு, அந்த வரவு வருகின்ற ஒரு தருணம் இருக்கு. குருமங்கள யோகம், குருச்சந்திர யோகம் இப்பொழுது இருக்கின்றது. அதே சமயத்துல ருணரண ரோக சத்துருஸ்தானம் என்று சொல்லுகின்ற அந்த இடத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால சில வேளையில பிரச்சனைகள் இருந்தாலும் குரு பார்வை ஏற்பட்டதுனால எதிர்பாராத பண வரவு, தன வரவு சிறப்பாக இருக்கும். அடுத்தவர்கள் பற்றிய ஒரு விஷயத்தை சொல்லுவதை, கருத்தை சொல்லுவதை நிறுத்தி கொண்டால் சிறப்பாக இருக்கும். தவிர்த்துருங்க, வேணாம். இப்ப யாராவது உங்க நண்பர்கள் இருக்காங்க, இப்ப 10 நண்பர்கள் இருக்கணும், ஒருத்தரை பற்றி ஒருத்தர் சொல்றத தவிர்த்துட்டால் சிறப்பாக இருக்கும். சூழ்நிலை அறிந்து நீங்க உங்களுடைய வார்த்தையை விடுங்க. அதே மாதிரி வியாபாரம் பண்றவங்களுக்கு இன்னைக்கு வாடிக்கையாளர்கள் நல்ல சிறப்பாக ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். மனசுல ஒரு குழப்பமான சில விஷயங்களுக்கு பெரியோரின் ஆலோசனை கேட்டு நடங்க, உங்களுக்கு தெளிவு ஏற்படுத்தும். மாணவர்களுக்கு கல்வியில ஒரு நல்ல ஒரு தெளிவு ஏற்படும். அதே மாதிரி இன்றைய நாள் கொஞ்சம் பொறுமையோட செயல்பாடு இருக்கட்டும். இன்னைக்கு வரவும் இருக்கும், செலவும் இருக்கும். இன்னைக்கு அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிசய நிறநாமின் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை இன்னைக்கு பயன்படுத்துங்க. வெள்ளையும் அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு ரோஸ் கலர் கலந்த மாதிரி இன்னைக்கு உபயோகப்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சேமிப்பு அதிகரிக்கும். பரணி நட்சத்திரக்கார் பெரியோர்களின் ஒத்துழைப்பு சிறப்பை தரும். கிருத்திகை நட்சத்திரம் மன தெளிவு ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மனசுல ஒரு தெளிவு ஏற்படும். அதே சமயத்துல ஆரோக்கியம் ஓரளவுக்கு நன்றாக இருக்கும். மனைவியா இருந்தால் கணவன், கணவனா இருந்தால் மனைவி, அவர்களை பற்றிய ஒரு புரிதல் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு. தற்பெருமை சார்ந்த சிந்தனைகளை குறைத்து கொள்ளுங்கள். எதிர்பாராத சில அலைச்சல்களால் ஒரு விதமான சோர்வு ஏற்படும். அதே மாதிரி கோப உணர்வுகளை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். பலதரப்பட்ட மக்களின் அறிமுகம் ஏற்படும். சகோதரர்களிடம் கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்கள், சிறப்பாக இன்றைய தினம் இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6 அதிர்ஷ்ட நிறம்
வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லோரையும் புரிந்து நடக்கக்கூடிய ஒரு தருணம், அதாவது அலுவலகத்திலும் சரி வீட்டிலும் சரி புரிதெல்லாம் மேம்படக்கூடிய ஒரு நாள். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு உடல்ல ஒரு விதமான சோர்வு இன்னைக்கு இருக்கும், அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் வெளிவட்டாரத்தை பொறுத்தவரை, அலுவலகம் பொறுத்தவரை கொஞ்சம் அனுசரித்து சென்றால் சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, மிதுனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் எதிர்பாராத சில செலவுகள் மூலம் நெருக்கடியான சூழல்லாம் ஏற்படும். உங்களுடைய பேச்சில ஒரு அனுபவம் வெளிப்படக்கூடிய ஒரு தருணம் இருக்கும் இன்றைய தினம். அதே மாதிரி இன்னைக்கு செலவுகள் ஆகின்ற ஒரு வாய்ப்பு இருக்கு. தாயாரின் ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க. புது வீடு மனை வாங்குவது இல்லை அதை கட்டுவது சம்பந்தப்பட்ட ஒரு எண்ணங்கள் மேலோங்கக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. வியாபாரத்துல இருந்து வந்த போட்டிகள் எல்லாம் இன்னைக்கு ஓரளவுக்கு விலகும் உங்களுக்கு. அதே மாதிரி சகோதரர்களிடம் மட்டும் கொஞ்சம் அனுசரித்து சென்றால் சிறப்பாக இருக்கும். அடுத்த மொழி பேசும் மக்களின் ஆதரவு உங்களுக்கு ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். அதே மாதிரி ஓரளவுக்கு இன்னைக்கு ஆதாயம் நிறைந்த நாளாக இருந்தாலும் செலவுகளும் இன்னைக்கு கூடும். அந்த செலவுகளை சுப செலவாக மாற்றிக்கொள்ளுங்கள். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 1 அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அப்படி இல்லை அப்படின்னா, சிவப்பு நிறம் இல்லை என்றால் அதோடு சேர்ந்து ஒரு பச்சை கலந்த ஒரு நிறத்தை இன்னைக்கு பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் வெளிப்படும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த ஒரு விஷயத்தை நீங்க செய்தாலும் அதுல முழு மனதோடு செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர் லாபங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு இன்றைக்கு வெற்றி நிறைந்த ஒரு நாள். லாபங்கள் நிறைந்து இருக்கும், ஆனா ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டும். அதே மாதிரி புதிய முதலீடுகள் எதையும் செய்யாதீர்கள். எதிர்பாராத தன வரவும் இன்றைய தினம் இருக்கும். வியாபார ரீதியாக நீங்க எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையும் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமாக அமைகின்ற ஒரு நாள். விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. பிள்ளைகளின் எதிர்காலம் சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் மேம்படும். சமூக பணிகளில் முன்னேற்றம் ஏற்படும். அதே மாதிரி தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். உங்களுக்கு பெற்றோர்களின் ஒத்துழைப்பு இன்னைக்கு அதிகபட்சமாக கிடைக்கின்ற ஒரு நாள். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு சில நுட்பங்களை அறிந்து அதன் மூலம் நல்ல ஒரு புதிய வாய்ப்பு கிடைக்கின்ற ஒரு தருணமும் இன்றைய தினம் இருக்கு. இன்னைக்கு அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3 அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் நீங்க எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு நன்மையாக நடக்கும். பூசம் நட்சத்திரக்காரர் முன்னேற்றமான ஒரு நாள். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு நுட்பங்களை அறிந்து செயல்படக்கூடிய ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சந்தோஷம் நிறைந்த ஒரு நாள். இருந்தாலும் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்தால் அதை உடனடியாக பார்த்துருங்க. அதே சமயத்துல சில பெண்களால் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு. அதனால பெண்களிடம் பேசும்போது ஒரு நிதானத்தை நீங்க கடைபிடிங்க. அதே போல இறை பணியில கொஞ்சம் ஈடுபாடு வையுங்க. அரசு சார்ந்த நிலைப்பாட்டுல புரிந்து செயல்படுங்க. ஏன்னா உங்க ராசி அதிபதி 12ஆம் இடத்துல. அதனால கொஞ்சம் இந்த அரசு சார்ந்த பணி செய்கிறவர்கள்லாம் கொஞ்சம் வார்த்தையில இதுலலாம் நிதானமா பேசுனீங்கன்னா அந்த நிலைப்பாடுகளை புரிந்து செயல்பட்டால் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி சமூக பணிகள்ல ஆர்வங்கள் ஏற்படும். வியாபாரத்தில் முதலீடுகள் அதிகரிக்கின்ற ஒரு தருணம் இருக்கு. அந்த முதலீடு செய்யும் போது யோசிச்சு முதலீடு செய்யுங்கள். இன்றைய நாள் பக்தியில மனதை செலுத்துங்க, மிக சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3 அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் எல்லோரையும் புரிந்து நடந்து கொண்டால் சிறப்பாக இருக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா விதத்திலும், அதாவது நீங்க செய்கின்ற வேலையாக இருக்கட்டும், எந்த ஒரு செயல்பாட்டிலும் ஈடுபாட்டோடு செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு முதலீடுகள் அதிகரிக்கின்ற ஒரு தருணம் இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, இதுவரைக்கும் இருந்து வந்த மன கவலைகள்லாம் விலகும். அதே சமயத்துல
வராத பணம் வரக்கூடிய ஒரு தருணமும் இருக்கு. நிறைய ஆரோக்கியத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு விலகுகின்ற ஒரு தன்மை இருக்கு. வியாபாரத்திற்காக இடமாற்றம் தொடர்பான சிந்தனைகள்லாம் மேலோங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதே சமயத்துல எதிர்பாராத திடீர் புதிய வாய்ப்புகள் மூலம் உங்களுக்கு நன்மைகள் நடக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். தடை தாமதங்கள்லாம் விலகக்கூடிய ஒரு தருணம். அதே சமயத்துல குருச்சந்திர யோகம் இன்னைக்கு இருக்கு. அதே போல குரு மங்கள யோகமும் இருக்கு. இதுவரைக்கும் மன கஷ்டம், நிறைய பண கஷ்டம், ஆரோக்கிய கஷ்டம் இதெல்லாம் இருந்து வந்ததெல்லாம் இப்பொழுது விலகக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. கவலைப்படாதீங்க. ஆனா ஒரே ஒரு விஷயம், குடும்பத்துல மட்டும் புரிந்து நடந்து கொள்ளுங்கள். அதுதான் அங்க இருக்கிற விஷயம், வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப கணவன் மனைவி இருக்காங்கன்னா எல்லாம் அந்யோன்யமா தான் இருப்பாங்க. ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை கூட பெருசாகி சண்டை போட்டுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, கருத்து வேறுபாடு வரக்கூடிய வாய்ப்பு. அதை மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்தால் மிக சிறப்பாக இருக்கும். எதிர்பாராத திடீர் வாய்ப்புகள் மூலம் உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு தருணமும் இருக்கு. பிள்ளைகளால் செலவினங்கள் ஏற்படும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அது நல்ல செலவாக இருந்தால், சுப செலவாக இருந்தால் செய்யலாம். ஆனா விரைய செலவா இருந்தால் அதை தவிர்த்துருங்க, நன்மை அளிக்கும். அதிர்ஷ்ட தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 2ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறத்தை இன்னைக்கு பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த ஒரு விஷயத்தில ஈடுபாட்டோடு செய்யுங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர் நல்ல மேன்மையான ஒரு நாள். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது மிகவும் அவசியம். கணவன் மனைவிக்கிடையே புரிதல்லாம் இருக்க வேண்டியது அவசியம். வேலை, நீங்க நினைத்த வேலை அதை நிறைவு பெறுவதில் கொஞ்சம் தடை தாமதம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு. கொடுக்கல் வாங்கல நிதானத்தை காட்டுங்க. அதே மாதிரி வியாபாரத்துல வேகத்தை காட்டாதீங்க, விவேகத்தோடு செயல்படுங்க. அதே மாதிரி மாணவர்களுக்கு ஞாபக மறதி அப்பப்போ வந்து தோன்றும். எதிர்பாராத சில செய்திகள் மூலம் விரயங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு. தேவையற்ற விவாதங்கள்லாம் குறைத்து கொள்ளுங்கள். இன்னைக்கு போட்டியும் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு தேவையற்ற சிந்தனைகளும் மனதில் ஏற்படும். அதையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு விநாயகர் பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு போங்க. நடப்பது நடக்கும், நல்லவையாக நடக்கும். அதிசய வடகிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தையும் வெள்ளை நிறத்தையும் கொஞ்சம் கலந்து இன்னைக்கு உபயோகப்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு புரிதெல்லாம் மேலோங்கும். சுவாதி நட்சத்திரங்கள் மட்டும் இன்னைக்கு ரொம்ப கவனமா நிதானத்தோட உங்க செயல்பாடு இருக்க வேண்டியது அவசியம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு விரயங்கள் நிறைய ஏற்படுகின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, கடினமான காரியத்தை கூட எளிமையில செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணம். சுபமான ஒரு நாள், சுகமான ஒரு நாள், நல்ல சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு தருணம். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய ஒரு தருணம். குருமங்கள யோகம், குருச்சந்திர யோகம். இன்றைய தினம் நீங்க நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு தருணம். நீண்ட நாள் ஆசையெல்லாம் நிறைவேறும். அதே மாதிரி உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் அறிமுகலாம் உங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு தருணம். வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாள். இன்றைய நாள் சந்தோஷம் சுபம் நிறைந்த ஒரு நாளாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட மேற்கு திசை, அதிர்ஷ்ட 2ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் கொஞ்சம் நிதானத்தோட இன்னைக்கு எதையும் செஞ்சால் சிறப்பாக இருக்கும். அனுஷ நட்சத்திரக்காரர் நினைத்தது ஓரளவுக்கு நிறைவேறுகின்ற ஒரு தருணம். கேட்டை நட்சத்திரக்காரர் லாபங்கள் மேம்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, இன்றைய தினம் மகிழ்ச்சி நிறைந்த நாள். தன வரவு சிறப்பாக இருக்கும். எடுத்த காரியங்கள் வெற்றியாக இருக்கும். உறவினர்கள் வீட்டிற்கு வருகை தந்து அதனால ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும், சந்தோஷம் ஏற்படும். விலையுறந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு இன்னைக்கு குறையக்கூடிய ஒரு தருணத்தை முயற்சி செய்வீங்க, குறைக்க முயற்சி செய்வீங்க. தாய்மாமனிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் விலகக்கூடிய ஒரு தருணம். மனசுல நிறைய குழப்பங்கள் இருந்தது, அந்த குழப்பங்கள்லாம் உங்களுக்கு தீரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா தனுசு ராசிக்காரங்க ஒரு 10 வருட காலமாகவே அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாமே இருந்துட்டு வருது.
ஏன்னா சரி இந்த கிரகம் வந்தா மாறுமா, இந்த சனி வந்து மாறுச்சுன்னா நல்லது நடக்குமா அப்படின்லாம் நிறைய அவங்க யோசிச்சு 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 வாழ்க்கையில நிறைய கஷ்டத்தை தான் அனுபவிச்சிருக்காங்க. ஆனா இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமா மாறக்கூடிய ஒரு தருணம் வந்திருக்கு. இப்போ 3ல சனி பகவான் போயிருக்காரு. ஆனா குரு பகவான் 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார். அப்போ 6ஆம் இடத்துல இருக்கும்போது தனஸ்தானத்தை பார்க்கிறார். அப்ப இப்பொழுது ஓரளவுக்கு சுமாராக இருக்கும், நன்றாக இருக்கும். ஆனா உங்களுடைய முயற்சியை அதிகரிக்கணும். இந்த வேலை செய்தால் நமக்கு நன்மை நடக்கும், வருமானம் வரும் அப்படின்றதை யோசிக்கணும். இதுவரைக்கும் யோசிக்க முடியாம இருந்திருப்பீங்க. யோசிச்சாலும் அது நடக்காது. இப்போ நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. தந்தையும் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய, ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமும் இருக்கு. இன்றைய நாள் தனவரவு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாள். அதிர்ஷ்ட தென் மேற்கு திசை அதிசயன் 9ஆம் எண் அதிர்ஷ்ட நிற சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த ஒரு நாள். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்தவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. உதிராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நன்மைகள் நிறைந்த ஒரு நாள். அதே போல வியாபாரத்தில் சில நுட்பங்களை புரிந்து அதில் லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. உத்தியோகத்துல பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். ஆனா வரக்கூடிய பணத்தை சிக்கனமா செலவு செய்யுங்கள். பிள்ளைகளுடைய படிப்பு குறித்த சிந்தனைகள் மேலோங்கும். அவர்களுக்காக செலவு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். இப்பொழுது நல்ல ஒரு என்ன சொல்றது, அருமையான ஒரு நாள் அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னைக்கு நீங்க எடுத்த காரியங்கள் அத்தனையும் சந்தோஷமாக நிறைவேறக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. ஆனா ஒரே ஒரு விஷயம், உணர்ச்சி வசப்படாம எதையும் இன்னைக்கு செய்தால் இன்றைய தினம் வெற்றி நிறைந்த நாளாக அமையும். அதிசய தெற்கு திசை அதிசயன் 5ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் ஒரு சில நுட்பங்களை அறிந்து செயல்பட்டால் மிக சிறப்பாக இருக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர் வரவுகள் அதிகரிக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் எதை செய்தாலும் ஆர்வத்தோடு செய்யுங்க, நிதானத்தோடு செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்கள் இன்றைய தினம் வண்டி வாகனத்தில் பயணம் செய்யும் போது மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. 4ஆம் இடத்துல குரு, சந்திரன், அங்காரகன் இதெல்லாம் இணைந்து இருக்கிறதுனால வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. அப்படி இருக்கிற இடம் இருந்து கட்டக்கூடிய வாய்ப்பும் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு தரம். என்ன ஒரே ஒரு விஷயம்னா, ஜென்மசனி ஓடுது, ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க. வண்டி வாகனத்துல செல்லும் போது கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே மாதிரி நீங்க ஏதாவது லோன் போட்டிருந்தால் அது வரக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கு. எதிர்பார்த்த உதவிகரம் கிடைக்கும். சமூக பணியில் ஒரு ஆதரவு உங்களுக்கு சூழல் இருக்கும். அதே மாதிரி தாய்மாமன் வழியில ஒத்துழைப்பு கிடைக்கும். அவங்களால உங்களுக்கு நன்மை நடக்கின்ற ஒரு நாள். அதே சமயத்துல வியாபாரத்துல மட்டும் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க, சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் உணர்ச்சி வசப்படாமல் எதையும் நிதானித்து செயல்பட்டால் இன்றைய தினம் உங்களுக்கு எல்லா விதத்திலும் சிறப்பாக இருக்கும். இன்றைய தினம் கணவன் மனைவிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் கூடும். பிள்ளைகளால் சந்தோஷம் ஏற்படும். இன்றைய நாள் எதை செய்தாலும் தன்னம்பிக்கையோடு செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிசய தென்கிழக்கு திசையின் 3ஆம் எண் அதிர்ஷ்ட மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் எல்லா விஷயத்திலும் கவனத்தோடு செய்யுங்க, சிறப்பாக. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு உங்களுக்கு சிறப்பை தரும். புரட்டாதி நட்சத்திரக்கார உங்கள் தேவைகள்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீன ராசி நேயர்களே, இன்றைய தினம் தன வரவு இருக்கும், மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாள். அதே சமயத்துல வராத பணம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு, பூர்வீக சொத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் இதெல்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மை. உங்கள் கருத்துக்களுக்கு குடும்பத்துல உள்ளவர்கள் மதிப்பு மரியாதை கொடுப்பார்கள். அதே போல பிள்ளைகளிடம் விருப்பங்களை நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு தருணம். உங்களுக்கு தொலைதூரத்திலிருந்து ஒரு நல்ல மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கும். உங்கள் மீதான நம்பிக்கை அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். உங்களை விட்டு விலகி இருந்தவர்கள் விரும்பி வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு.
உத்தியோகத்தில் மேன்மை ஏற்படும். இன்றைய நாள் நிறைய மாற்றங்கள் நிறைந்த நாளாக அமையும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்து. புரட்டாதி நட்சத்திரக்கார மதிப்பு மரியாதை மேலோங்கும். உத்திரட்டாதி நட்சத்திரம் சந்தோஷமான ஒரு நாள். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா விதத்திலும் இன்னைக்கு மேன்மை ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.